நான் காண்பது கனவா இல்ல நினைவா? ரெண்டுமே இல்ல. என்னடா இது கண்ணி என் கரியாசமே நேத்து வச்சு என் பழைய கறி குழம்பு வெற்றவேனா சூடு பண்ணி தின்னுடி முண்டை நல்லா இருக்கும். இன்னது பழைய கறி குழம்பா? ஆமா. பேசு. என்னடா இதெல்லாம்? ஏன் அமைதியாக இருக்கிற? பேசிடி கண்டார ஓலி. ஏடா ஒரு பொட்ட பிள்ளைக்கு வந்தா குமையது இல்ல நிக்கிறது இல்ல. குமைஞ்சா பின்னாடி வந்து குத்துறேன். என்னடா ஆம்பள? நான் உன்னோட ஒரு அக்கா தங்கச்சி வரல. இல்ல எல்லாத்தையும் கொன்னு போட்டேன் மருந்து வச்சு. கொன்னுட்டியா? சீட் எடுத்து கொடுத்தாங்க. எல்லாத்தையும் கொன்னு போட்டேன். எல்லாத்தையும் முடிச்சு விட்டேன். சரிடா. சொல்லு. அது என்ன? பேசுங்க. ஒரு பெண்களை பார்த்தவுடன் உனக்கு ஏதாவது ரசிக்கும் திறன் இருக்குதா? பாட்டா? ஆமாடி. நான் பாடுவேன். நீங்க சொல்றீங்க பாட்டு பிடிக்குமா? புது பாட்டா? ஆமா. புது பாட்டா வேணானா? ஆல்வர் பியூட்டி அழகு கண்ணாடி ஆல்வர் பியூட்டி அழகு கண்ணாடி பையன் கோலடி ஓ பர்சனாலிட்டி படிச்சு பாரு இங்கிலீஷ் பேப்பர் நானடி நான் பேரெல்லாம் அப்படி போட்டு வந்த சூப்பர் மேனடி போயபேடு நம்ம போயபேடு மார்க்கெட்ல வந்து பாரடி நான் கோடி மூட்டை தூக்கறவன் ஆனா என்னடி பாட்டியில அப்பு டவுன் வந்து போகண்டி பாட்டியில அப்பு டவுன் வந்து போகண்டி நான் அப்ப கூட உன்னை விட்டு போக மாட்டேன்டி. எங்க அம்மா கிட்ட போய் பாக்குறேன். ஆமா. என்னடே கழுவாது போறியா? ஐய அம்மா மறந்து வச்சிருந்தா. பார்த்தாவே தெரியுதா? அவனுக்கு வைக்கிற வாங்க. அடடா. ரொம்ப அழகா பாடுறீங்க. உங்களுக்கு இப்படியே பாடி கொண்டிருந்தா வருங்காலத்துல வாய்ப்புகள் உண்டு. மறுபடியும் சொல்லுங்க. இப்படியே பாடி கொண்டிருந்தால் வருங்காலத்துல வாய்ப்புகள் உண்டுன்னு சொல்லணும். இப்படியே வாய்தாமா இருக்குது. வாய்ப்புகள் உண்டுனா போகட்டும். சினிமாவுல பாடுறதுக்கு சரி. இருந்தாலும் ஈராக வந்திருக்க ராசவை என்னது மிச்சர போட்டணுமா? ஏன்னா எக்கறாக இருக்கிற என்ன ஓயால போய் விடா என்ன முக்கால வைடா உங்க தங்கச்சில வைடா இடையில வைக்கிற இல்ல முட்டிட்டு இருக்குது. இந்த மாதிரி எங்க பிள்ளைக்கு இல்ல அதனால பார்த்தேன். இதெல்லாம் ஆண்டவன் கொடுத்த பொருள்னா? இல்ல எங்க பிள்ளைக்கு இல்ல உனக்கு மட்டும் இருக்குது. பெண்களாக பிறந்த அனைவருக்கும் இருக்கிறமே. நல்ல கரெக்ட் பெரும்பாலும் வேலை சத்தியமா தலை சத்தியமா இல்ல. கரெக்ட் பெருமாள் சத்தியமா இல்லையா? வலிச்சு விட்டு விடாட்டு இருக்குது. என்னப்பா சொல்ற? ஒண்ணுமே இல்ல. பெண்களாக பிறந்த அனைவருக்கும் இருக்கிறனா? எது இல்லையே? உங்க பொண்ணுக்கு இல்லையா? ஆமா. ஒருவேளை இப்படி இருக்குமோ? என்ன? இல்ல அப்படி இருக்குமோ? என்னல? கேக்கட்டுமா? கேளு. ஆமா உங்க பொண்ணுக்கு எத்தனை வயசுனா? இந்த ஆடி வந்தா 4. அட ஏன்னா நாசமா போறவனே. ஏன்னா 4 வயசு குழந்தைக்கு எப்படிடா வரும்? 4 வயசா? 4 வயசு குழந்தைக்கு வராதா? அதெல்லாம் தக்கிட்டு 16 பருவமங்கையானாலே வரும். அப்புறம் எங்க பாட்டிகள டீத்தூள் போய் எடுத்து தொங்கி போச்சு. அது உங்க பாட்டற போய் கேளு. புடிச்சு பெல்ட் பண்ணிருப்பா நடக்குது. சரி சரி. என்னடா கேள்வி கேட்டுட்டு இருக்க? சரி பாப்பா பேசு. வீராக வந்திருக்க ராசவை. இந்த ராசவை என்பதாக மற்ற இங்க பெரியவர்களும் வேறு வயப்புக்கு மரியாதை கூறிய அவரது தாய்மார்களும் பள்ளிக்கு செல்லக்கூடிய மாணவி மாணவர்களும் கடல் அலை போல் காத்திருக்கிறார்கள். ஏன் என்ன காரணம்? அதாவது எல்லாரும் பெருமாளுக்காக வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு சேர்மன் ஐயா தலைமையில அவருடைய தலைமையிலே ஊர் பொதுமக்கள் எல்லாம் சேர்ந்து இன்னைக்கு நாடகம் வச்சிருக்காங்க. கரெக்ட் பெருமாள் சுவாமிக்காக சேர்மன் ஐயா தலைமையில் இன்று ஓரிரவு நாடகம் அரங்கேற்ற செய்துள்ளார். நாடகம் அரங்கேற்ற செய்த அனைத்து நல்லுள்ளங்களும் உங்களுக்காக பேர் ஆதரவுக்கும் ரசிக மக்களுக்கும் நம்மளது நாடகங்களின் சார்பாக என்னுடைய மனமார்ந்த நன்றி என்று வணக்கம். வருகிறார் உங்கள் அண்ணன் சிந்தனை சிற்பி சைலேடு குப்பி. எந்த ஒரு கண்ணை பெண்ணை வேலெடுத்து பார்க்காத கண்ணியம் மாலை எங்கள் அதாவது எங்கள் வளர்த்தி குமாரண்ணன் என்றும் வாழ்க. இன்னும் சந்தோஷமா இருக்கணும். இன்னொரு விஷயம் பிள்ளைக்கு 2 டைம் குத்துறையா? வீடியோவே எடுக்கிறியா? இன்றைக்கு வைக்கப்பட்டுள்ள நாடகம் என்னவா? நாகராஜன் சண்டை உழுவி திருமணம் நல்லரவான் பிறப்பு. ஆமா நல்லரவான் பிறப்பு. இந்த நாடகத்திலே நான் வேலை விட்டு வந்தபடியா பெயர் என்ன? பெயரை கேட்டுமா?
அம்மா தாயே செல்லம் அப்படி இருந்தாலும் இந்த நாடகத்தில் நீங்க யாரு? நான் யார்? உங்களுடைய பெயர் அப்படியா? யாருங்க நீங்க? பச்சை விழியழகி ரூபி பால பருவமுள்ளே சோழ குயிலை போல என் பெயரோ செங்கமலம். உங்களுடைய பெயரோ செங்கமலம். செங்கமலம் அடி. செங்கமலமாக இருந்தாலும் உங்களுடைய தாய் தந்தைகள் யாரு? என்னை பெற்றெடுத்த தாய் தந்தையினர். எப்படி பிறந்த? எப்படி பிறந்தனா? யாரு பிறக்க வச்சாங்க? நீ ஏன்டா பிறந்த? எதுக்கு பிறந்த சொல்லு. பேர் என்ன? என்னை பெற்றெடுத்த தாய் தந்தையினர். ஆமா யாருங்க? எப்பேற்பட்டவர்? யார் அவர்கள்? சொல்லுங்க. அம்மா என்னை ஏற்றெடுத்த அப்படி இருந்தாலும் இதை 10 மாதம் ஆமாங்க 300 நாள் உபாய் ருசி வினாடிகள் இதிலே சுமந்து இந்த அமளிலே பெற்றார் அல்லவா உங்க அம்மா என் தாயார் யாரு மகேஸ்வரி அம்மையார் ஆமா தந்தையார் மகேந்திரவர்மன் ஓ மகேந்திரவர்மன் ஆமா இந்த மகேந்திரவர்மன் பேர் வச்சவங்க எல்லாமே முட்டாள் தான் நினைக்கிறேன் என்ன அப்படி அது டீ எனக்கு ஒரு பாலா பால் கொஞ்சம் குரணம் வந்து கலக்கி தர சாப்பிடுறியா குரணம் வருதா சரிங்க உங்களுடைய மகேந்திரவர்மனாக இருந்தாலும் உங்களுக்கு என்ன வேலை எனக்கு திறந்தோறு என்ன வேலை பாதாள நாகலோகத்திலே வசித்து வரக்கூடிய
நாகராஜ மன்னர் இருக்கிறார் அல்லவா, அவருடைய மகளாகப்பட்ட உளவி என்று சொல்லக்கூடிய நாகக்கண்ணி அம்மாவிற்கு நானும் தாதை பின்னாக வழங்கி வருகிறேன். கொண்டாக்கல் ஒரு வேலையா? அதுவும் கழுவுவேன். சந்தோஷம். இருந்தாலும் பணிவிடை செய்வது எனக்கு வேற. அம்மா, ஏனா உங்களுடைய தாயார் அழைத்து வர சொன்னாங்க. என்ன நாகக்கண்ணி அம்மா ராணி அம்மா உங்களை கூட்டிட்டு வர சொன்னாங்க. இன்றைக்கு அழைத்தார்களா? ஆமா. அழைத்திருந்தாலும் இன்றைய போய் பார்க்க வேண்டும் அல்லவா? போகலாம். போகலாமா? அம்மா, தாதி உங்கள் திருவடி பொறுப்பாளங்களுக்கு உளவி அம்மாவிற்கு திருவடி பொறுப்பாதங்களை மல்லிகை உள்ளிய போன்ற எடுத்து வந்து பன்னீரால் பாதங்களை எனது பட்டாரையால் நிறுத்தி திருவடி பொறுப்பாதங்களை படைந்தேன் அம்மா. ஓ சரி. நீ நல்லா இருப்பியாடா? யா நல்லா இருக்கிறது நான் பிடிக்கிறேன். உனக்கு பிடிக்கிறேன். என்ன பண்ணணும்? என்ன குமுதே பிட்டாய் எடுத்து குத்துறேன். அந்த பக்கம் இல்லாமல ஏன் பக்கம் வந்துடுனா சொல்ல அம்மா சொல்ல படைந்தேன் அம்மா. அம்மா என் பார்த்து விடுகிறாள். இந்த பூவலிகள் கோடான கோடிக்காலம் சுகமாக வாழ்ந்திருப்பாய் தாயே. அம்மா அப்படி இருந்தாலும் நீங்க வந்திருக்கீங்க என்று சொன்னா இந்த மையகத்தில் கோடான கோடிக்காலம் வாழ்ந்திருப்பேன். இருந்தாலும் இன்றைய நாள் அதி சீக்கிரமாக வர வைத்தீரே, ஏன் என்ன காரணம் அம்மா? உங்க அப்பா உங்க ரெண்டு பேர்த்திட்டி என்ன போக சொன்னாரு. விளக்குமாறு வெறி எடுத்து பாரு தெரிஞ்சுக்கோ. யாரப்பா? இவங்க அப்பா உங்க ரெண்டு பேர்த்திட்டி என்னைய போக சொன்னாரு. அப்படியே வந்துட்டாலும் என்ன பண்ணுவ? கையை பிடிச்சி தொட்டு கும்பிடுறாரு. சரி அப்படி இருந்தாலும் நம்ம இப்ப உடனே தந்தையார் அழைத்திருக்கிறாரா? என் தந்தையார் அழைத்திருக்கிறாரா? வந்து தொலைங்க போலாம். என்னவென்று தெரியவில்லை. சரிமா, அதனால் தந்தையார் அழைத்தாரு. இருறா, அப்பா கூப்பிடுறாருல. எல்லாரும் போய் உள்ள உட்காரலான்னு பாருங்க. போய் சந்திக்கலாமா? புறப்பட்டு போகலாம்.
மல்லிகை முல்லை மனு ரஞ்சோதி இருவாச்சி கொங்கு மந்தாரம் என்று சொல்லக்கூடிய பலவிதமான மலர்களை கொண்டு வந்து உங்கள் பாதாரது அகமாக சூடி 1000 கோடி மலர் வெட்டி கோடி லட்சம் செய்தேன் அப்பா. கண்ணே ஒளிவி அப்பா என்னுடைய பாதத்தை வழிந்தபடியாய் இந்த பாதாள நாகலோகத்துல எந்த விதமான குறையும் இல்லாம சுகசீவியாய் வாழ்ந்திருப்பாய். இருக்குது டேய் இவர்தான்டா எங்க அப்பா. ஏன்டா சாமி என்னன்னு கேளுங்க. என் கையும் நினைச்சேன் என்னோட எங்கடா இருக்குது பாக்கெட்ல கை வச்சிருந்தேன், அது தெரியாம எசகமசக்கால உள்ள போயிடுச்சு. பாக்கெட் கிழிஞ்சிருக்கும். வாழ்ந்திருப்பான் சொன்னால் வையகத்தில் கோடான கோடிக்காலம் சுகமாக வாழ்ந்திருப்பா. அப்பா கண்ணே அப்ப நடத்தாரி அந்த பரத்து இருந்த எண்ணெய் என்னையும் என் செங்கமல தாதியும் சரி அதி சீக்கிரமாக உருளித்தீங்களாமே. ஆமாம்மா விஷயம். அந்த காலாந்திட்டு மொண்டி சொல்லல. காலாந்துட்டு மொண்டி எங்க தப்பா சொன்னா அங்க என்ன ஊருக்கு பிச்சை நேரம் தெரிய போச்சு. கண்ணே ஒளிவி கையெழுதிட்டே தெரியல சாமி. நீங்க தான் எனக்கு குரு. எல்லாம் உங்ககிட்ட இருந்து கத்துக்கிட்டு தான் சாமி. கையெழுந்தா கண்ணே ஒளிவி அப்பா எதனால உன்னை அதிவிரைவில் வரவழைக்க தெரியுமா? என்னப்பா ஏய் சத்தமடா அப்பா என்ன சொல்றாங்க? எனக்கு தெரியாதா? எனக்கு தெரியாது.
கண்மணி உன்னை வரவழைத்தேன். திருமண காரியமாக திருமகளை உன்னை நான் வரவழைத்தேன். கல்யாணமா? கல்யாணமா? ஆமா. யாருக்குப்பா கல்யாணம்? யாருக்கு கல்யாணமா? ஏம்மா, நானா கல்யாணம் பண்றேன்? உங்க அம்மா இப்ப கூட புரியல? இப்ப கூட புரியல? புரியலையே. ஐயோ கல்யாணமாமா? ஐயா அப்பாவுக்கு கல்யாணம். அப்பா ஆடி தேவடியா? அப்பாவுக்கு கல்யாணம். அண்ணி வர போறாங்க, சித்தி தானே வர போறாங்க. சித்தி வர போறாங்க. அப்பாவுக்கு கல்யாணம். ஏண்டா, இப்ப நான் தான் கல்யாணம் பண்ற வயசுல நீ இருக்கேன். கல்யாணம் பண்ணி என்ன? அப்பா, கல்யாணம் உங்க அப்பாவுக்கு இல்லம்மா, உனக்கு தாமா கல்யாணம். அப்படி சொல்லு மாமா. என்ன உளவி அம்மாவுக்கு கல்யாணமா? அப்பா உனக்கு எனக்கு தான். ஏய், திருமணம் என்று சொல்றீங்களே, இந்த திருமணம் செய்வதாக இருந்தால் எந்த நாட்டு மன்னனையப்பா செய்து வைக்கலாம்னு இருக்கிறீங்க? இதுல என்னம்மா சந்தேகம்? நம்மள போல பாம்பு இனம் செப்ப இனத்துல உள்ள மாப்பிளை தான் பார்த்து கல்யாணம் நம்ம செய்யணும். ஜாதிக்கார பையனா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். என்ன வம்பா இருக்குது? ஆமா அப்பா என்னம்மா? எனக்கு திருமணம் செய்து வைக்கலாம்னு உங்கள் மனதுக்குள் ஒரு ஆசை. சரி, ஆனா இருந்தாலும் என் மனதுக்குள் என்ன ஆசை தெரியுமா? உங்களுடைய மனதுக்குள்ள என்னம்மா ஆசை? அப்பா எனக்கு கல்யாணம் என்னது? வேண்டாம் அப்பா. நாசமா போச்சு சுப்பிரமணி. கல்யாணம் வேண்டாமா? போச்சு. ஐயோ, அடிச்சு வரமா? கோபத்தை தூண்டாத. ரெண்டு பேரும் இன்னைக்கு செத்து போயிட்டீங்க. நீ தான் இன்னைக்கு போக தேவடியா? கல்யாணம் வேண்டாமா? ஏய்! என்ன? என்ன? இங்க பேசிட்டு இருக்கலாம். போச்சு. ஓடி போறாங்க. என்னடா இடிச்சு அடிச்சு போறான்? கல்யாணம் வேண்டாமா? அப்பா என்ன? எனக்கு திருமணம் வேண்டாம் அப்பா. நான் கன்னியாக வாழ்ந்து வருகிறேன். நான் திருமணம் வேண்டாம். நான் திருமகளா வாழ்ந்து வருகிறேன் அப்பா. நாகராஜன் ஒரு மகளை பெற்று காலகாலத்துல திருமணம் செய்யாம இருக்கிறான். என்னத்தான இழிவா பேசுவாங்க? பாக்குறவங்க எல்லாம் உனக்கு அப்பா மூஞ்சில துப்புவாங்க. அண்ணே தம்பி, இவன் நம்மளுக்கு வேண்டவே வேண்டாம், வெட்டி புதைச்சு போடலாம். கல்யாணத்துக்கு ஒத்துக்கையில அதுதான் நடக்க போகிறது. அப்படி சொல்லு. என்ன அந்த கூலத்தேவடியா போட்டா சரியா போயிடும். நீங்க எத்தனை வார்த்தை அடுக்குமலையாக எடுத்து சொன்னாலும் சரி, எனக்கு திருமணம் மட்டும் ஒரு பொழுது வேண்டாம் அப்பா. திருமணம் வேண்டாம், திருமணம் வேண்டாம், திருமணம் வேண்டாம். அடி கோபம் புழுந்தாது
சண்டாபாவி கோபம் கொள்ளாது பாடடி. அப்படி போடு. ஓடி படி. எதுவுமே எங்க அப்பா எடுத்து தாயலே வரனா வாங்க. கல்யாணம் வேண்டாம் வேண்டாம் வேண்டாம்னு சொல்றீங்க. ஏன் கல்யாணம் வேண்டாம்? சாமி கண்டுபிடிச்சிட்டேன். என்ன? அங்க இருந்து சவுண்ட் ஒண்ணு வருது. என்னன்னு? வளத்திக்குமாரனாலதான் கல்யாணம் வேட்டாங்கறாளாமா. ஐயோ அப்ப யாருடி? என்னடா பண்ண? அப்படியா? ஐயோ அப்படியெல்லாம் இல்லைங்க குமாரன் எனக்கு யாருன்னே தெரியாது. என்ன பண்ண கூட பார்த்தல ஏய், குமாரன்னு தெரியாதா? நான் பார்த்தது கூட இல்லைங்க. பாருங்க லைட் கம்பத்துல வந்து இருப்பாரு. ஐயோ ஐயோ அப்பா, ஐயோ ஐயோ இங்க குட்டி ஏன் கல்யாணம் வேண்டாம்? என்ன காரணம்? திருமணம் என்பது என் சொந்த விஷயம். ஏன் திருமணம் வேண்டாங்க? ஏன் கல்யாணம் வேண்டாங்க? என்ன காரணம்னு கேக்குறீங்க? அப்பா நம்ம இனத்தில் பிறந்த பாம்பின் இனத்தில் பிறந்தீங்களே, நீங்க திருமணம் செய்திருக்கேன்னு சொன்னீங்க. ஆமா. அதனாலதான் கல்யாணம் வேண்டான்னு சொன்னேன். சத்த இனத்துல திருமணம் செய்ய சொன்னதுக்கு வேண்டாம்னு சொல்றேன். ஆமாப்பா. சரி வேற எந்த இனத்துல திருமணம் செய்ய? ஏய் குட்டி கம்முனு சரி. நான் திருமணம் செய்ததாக இருந்தால் யார செய்யற? நான் மனசுல ஆசைப்பட்டனே அவரையே நீங்க திருமணம் செய்து வைத்தால் கட்டாயம் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்ப்பா. நீ மனசுல நினைச்சிட்டியா? மாப்பிளை பாக்குற வேலை எனக்கு மிச்சமடா. கரெக்டா சொல்றான். சொல்றாவா? சொன்னீங்கன்னு சொன்னேன். டேய் ஐயா என் மகளே மாப்பிளைய தேர்ந்தெடுத்திருக்கிறான். அதனால யாரு? அப்பா நான் மனதில் நினைத்தவரை நீங்க சொன்னீங்கன்னா நீங்க மகள் மகிழ்ச்சியோடு சந்தோஷமாக படுவீங்கப்பா. எங்க ஜாதிகார பிள்ளைங்க கல்யாணம் அடுத்த மாசம் 30ஆம் தேதின்னா இப்பயே 2 தேதிக்கு 2 தேதி கிழிச்சு போடுறாளுங்க. ரெண்டு பேப்பர் கிழிக்கிறான். 2 பேப்பர் கிழிக்கிறாளுங்க. வேணுமா கல்யாணம் பண்ணதுன்னா வேணாங்கறா. 2 பேப்பர் கிட்ட 4 கண்டாரோலி பிள்ளைய. என்னங்க உங்களுக்கு ஒளிக்கிற உங்க பொண்டாட்டி உங்களுக்குமா பொண்டாட்டி? எனக்கும் தான் பொண்டாட்டி. அம்மான்னு சொல்ல வந்தேன். ஏன் கல்யாணம் வேண்டாம்? அவர் யார் தெரியுமா? யாரு? அப்பா நான் ஆசைப்பட்டவர் யார் தெரியுமா? யாரோட இருக்கிற சொல்லு தாயி. என்ன எல்லாம் பிரசவ வார்டுல இருந்து வர மாதிரி வராங்க. அப்பா அது பின்னாடிகள் வாடா. மனசுல நினைச்சு எங்க அப்பா சொன்னா எங்க அப்பா நாளைக்கு எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருவாரு. ஆமாடிங்கிறேன். முத்தம் கொடுப்பான்னு சொல்லு. யார் நீ ஆசைப்பட்டது உன்னுடைய கணவனாக நீ தேர்ந்தெடுத்தது யார? சாட்டியை பார்த்து பயப்படுறான். சாட்டி என்கிட்ட கொடுத்துருங்க. இப்ப பேசுவா சொல்லு சாமி. நான் மனதுல ஆசைப்பட்டனே அவர் எவர் தெரியுமா? யாரு? அவரு தாண்டி. யாரு வீடியோ எடுக்கிற அப்படி அவரா? அதான் இல்லடி. அப்புறம் அவருதான். தலைய இல்லைங்கிற அந்த பையன். நீ அவருதான் அவருதான். என்ன வேணும்? அவுக்குட்டுமா? உங்க அப்பா இருக்கான பரவாயில்லையா?
உண்மையாவும் சொன்னேன். நீ தானே அவருடின்னா நான் மனதில் நினைத்தவர் அவர்தான் என்று சொன்னேன். கை அங்க போகுது குமாரண்ண எங்க அப்பா கிட்ட எப்படி ஆல்ரெடி வாங்காத விட மாட்டேன். அண்ணன் மூஞ்சி தெரியக்கூடாதுன்னு பெட்ஷீட் போய் தெரிய உட்காந்துருக்காரு. யாருன்னு சொல்லி தொலை. அப்பா அவர் யார் தெரியுமா? யாரு? என் மனதால் ஆசைப்பட்டவர். குருநாடு குருகுலம், சரியான சந்திரகுலம், சந்திரகுல வம்சத்தில் பிறந்த 2 பேர்த்துக்கு இளையவர், 2 பேர்த்துக்கு மூத்தவர், நடுப்பிறந்த நாயகன். அப்படி யாரு சொல்லு, உனக்கு மொத்தம் கொடுப்பாங்கப்பா சொல்லு. அந்த ஆளால அழகு மன்னன் அர்ஜுனே நான் ஆசைப்பட்டேன். ஆசமா போச்சு. குருகுலத்து வேந்தன் பாட்டு குந்தி வைத்தார்கள். பாட்டவர் 5 ராஜாக்கள். அதுல 2 மூத்தோன், 2 இளையோன். ஆனால் அழகு மன்னன் அர்ஜுனன் அர்ஜுனனை பார்த்து ஆசைப்பட்டேன்பா. அவரேதான் உங்க மருமகன். மொத்தம் கொடுப்பாரு. நல்லா இருக்கிறார்ல? ஆதி, நீ பாத்துருக்கிறியா? அப்பேற்பட்டவர் தான். ஆமாப்பா, நல்லா அழகா இருப்பாரு. ஆமா, நம்ம பிடிக்கும்பா அவரை. ஆசைப்பட்டிருக்கிற அந்த அர்ஜுனனையே எனக்கு திருமணம் செய்து வை, நான் கல்யாணம் செஞ்சுக்கிறேங்கிற. ஆமாப்பா, இப்பயே கல்யாணம் பண்ணுங்க. நான் இப்பயே நான் ரெடி. என்ன சரி. பாதகி பசுதால் போற்று புலியே ஏண்டி ஓடு தம்பி அப்படியே. கோழிக்கு காண்டாவனத்தையே எரிச்சவன், என்னுடைய இனத்தையே அழித்த பாவி. அவன் எப்போ என் கண்ணுக்கு கிடைப்பான்? கண்ணல கட்ட அன்னைக்கே படிக்க வேண்டும் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன். காத்துக்கிட்டு இருக்கிறோம். ஏண்டி உனக்கு அர்ஜுனங்க வேணுமா? எப்படி தெரியும் உனக்கு? எப்படி தெரியும்? அவனே பூலோகத்துல இருக்கிறான், நம்ம பாதாளத்துல இருக்கிறோம். எப்படி பாதாளத்துல இருக்கிறவங்க எப்படி தெரியும்? எப்படி தெரியும்? எப்படி தெரியும்?
எப்படி தெரியும்? உங்க அப்பனை பார்த்தா என்ன கேன பண்ணி நினைச்சிட்டியா? உங்க அப்பா மூஞ்சி பாத்தியா இதாட்டம்? மனசாட்டம் அப்படி சொல்றான். பெரிய மனுஷன் எவ்வளவு நேரம் கத்திட்டு இருக்கிறாரு. அப்பா நான் அவரை பார்த்தே ஆசைப்பட்டேன். எப்படி தெரியும் உனக்கு? அதை விட்டு சொல்லு. அவளை பார்த்தாது பட்டணப்பா. நான் பின்னையும் பார்த்ததில்ல. நான் பார்த்த ஆசைப்படவில்லையப்பா. ஏற்றுல படிச்சுதான் நான் ஆசைப்பட்டனா தவிர ஒரு நாள் அவரை பார்த்ததில்லப்பா. நான் பார்த்த ஆசைப்படல, படித்துதான் அவனுடைய பேரையும் புகழையும் படித்துதான் ஆசைப்பட்டேன். படித்துதான் ஆசைப்பட்டேன். சத்தியமா அவர் ஏற்றுல படிக்க படிக்க அவரை பேரை சொல்ல சொல்ல நீங்க படிக்கிறது எனக்கு மறக்குதுரா. நான் படிக்க படிக்க அவர் மேல் எனக்கு பெரிய ஆசையே வந்ததப்பா. அவரோட வில்லோட அழகும் அவரோட அழகும் வில்லோட மகிமையும் அந்த ஏட்ல படிக்க படிக்க எவ்வளவு அழகா இருந்தது தெரியுமா? கணவன் என்று வந்தார் இப்பேர் விட்டு வருதா கணவனாக தேர்ந்தெடுக்கும் சொல்லி அப்படியே என் மனதில் நினைத்து கொண்டப்பா. ஆடு பகை, ஆமாங்க, குட்டி உறவு அரியா பிள்ளைக்கு போன் பல நாள் எடுத்து சொல்லி இருக்கிறேன். பூலோகத்து அர்ஜுனன் எனக்கு நீண்ட நாள் பகைவன். அவனை என்னைக்கு கண்ணல கட்டாலும் கொல்லாதவன வேண்டான் என்று நீண்ட நாள் எடுத்து சொல்லி இருக்கிறேன். அப்படி சொல்லியும் நான் பார்த்தாசப்படல, படித்தாசப்பட்ட நான் சொல்றேன். அடுத்து நாய்க்கு போட்டிருப்பேன். உங்களுக்கு எதிரியா இருக்கலாம், அது எனக்கு தெரியுமா உங்களுக்கு எதிரி என்று. அதனால உங்களுக்கு எதிரியா இருந்தாலும் எனக்கு கணவனாக வந்து விட்டால் உங்களுக்கு ஒரு வாரி ஐவிடு வரவல்லவா? வேண்டாம் அப்பா, நான் அவரையே கொன்னாலும் கொல்லவன தவிர எதிரிக்கு ஒண்ணு நான் திருமணம் செய்து வைக்க மாட்டேன். நடக்காது. நான் செத்தாலும் சாவுனா தவிர அந்த அர்ஜுனை தவிர வேற ஒரு யாரையும் திருமணம் செய்ய மாட்டேன். சாமி உள்ள கை மாறி போயிட்டா ஒண்ணும் பண்ண முடியாது. காது தெரியாம காது வச்ச மாதிரி விட்டுல போச்சிடலாம். செல்போன் வாங்கி கொடுத்தியே, அதுதான் அவ்வளவு நேரம் இங்க வந்து நிக்குது. செல்போன் வாங்கி கொடுத்ததுக்கு இதுக்கு என்னடா சம்பந்தம்? அவன் செல்போன்ல காட்டுறான்ல படத்தை பாத்துட்டு வந்து அவன் மேல புடிச்சு போச்சு ஆட்டுக்கிறவங்களுக்கு. அதனால உழைக்கிறதா நம்ம பழக்கம். நீ அப்படி பாத்துட்டு தான் இருக்கிறியா? குழலக்காரன் பாக்குறான், நான் பார்க்க மாட்டேன். சாமி இப்ப கிட்ட என்ன வெட்டி பேச்சு? அடித்து கொள்ளலாம், அடிச்சு கொள்ளணும். அப்பா அனுவனுவா நீங்க என்ன வெட்டியே போட்டாலும் சரி, நான் அவரை தவிர வேறு யாரையும் திருமணம் செய்ய ஒரு சத்தம். சாமி எவன நாரவாயன கத்துறாங்க. நாராயணா என்ன? உலகத்தை ஓர்நொடியில் சுத்தி வரும் உலக சஞ்சாரி நாரதனாத்தான் இருக்கும். தெரிஞ்சிருக்குமா? இந்த விஷயம் அவனுக்கு தெரிஞ்சா
உலகத்தையே முழுத சொல்லிட்டு வந்துருவான். நான் போய் சொல்லிட்டு வரட்டுமா? இவளை புடிச்சு உள்ள தள்ளு. நான் போய் சொல்லிட்டு வரட்டுமா? இவளை புடிச்சு முன்ன உள்ள தள்ளு. சரி, உள்ள தள்ளிட்டு நானும் உள்ளே விட்டுறேன். தள்ளிட்டு நீ வா. நான் வரணுமா? யார் வர்றாங்க நான் பார்த்துட்டு அப்புறம் ஓப்பலாம். ஏய் போடி கண்டார ஓலி. போ. அர்ஜுனா வேணும். அர்ஜுன கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். போ போ சாமி. போ. அவளை கூட வச்சுக்காத, நாசமா போறவாடா. சாவுட்டு. ஏய் வர்றவன் நாரதனாத்தா இருக்கணும். அவனை பார்த்து சந்திச்சு ஒரு வார்த்தை பேசிட்டு போயிடலாம். ஆக போயிட்டு வாங்க. சட்ட துணி கூட போடாம வந்திருக்கானே. என்ன சிசீனா? யாரு? என்னை தெரியவில்லையா? யாரு சுவாமி நீங்க? இருப்பினும் சிங்கார பொன்மேடை இங்கிடம் தீபொடியேற்றி அமர்ந்திருக்கும் மாபெரும் புண்ணிய சபை. இந்த மாபெரும் புண்ணிய சபைக்கு எங்கள் ஆரூர்பட்டி ராஜமாணிக்க வர்த்தியா நடத்தக்கூடிய சரஸ்வதி குழுவின் சார்பாக மனம் கனிந்த வணக்கம். நடமாடிட்டே இருக்கிற நாட்டுக்கு நாடு மகாநாடு அறுவையும் பேரும் இந்த தாய் திருப்பொன்னாடு. ஆமா சாமி. இந்நாட்டின் பெயர் என்ன? நாட்டின் பெயர் கரட்டூர். கரட்டூரில் எழுந்தள்ளிய கோவிலுக்கு சேர்ந்த வெள்ளக்கரட்டு பெருமாளுக்காக திருவிழாவை முன்னிட்டு ஏகாதேசி திருவிழாவை முன்னிட்டு பொதுமக்கள் ஊர் பொதுமக்கள் மதிப்புக்கு மரியாதைக்குரிய சேர்மன் ஐயா தலைமையில் இன்றைக்கு நாடகம் அரங்கேற்றம். இந்த நாடகத்தில் நீங்க யார்? உங்களுடைய பெயர் என்ன? இன்றைக்கு வைத்திருக்கக்கூடிய நாடகத்தின் பெயர் என்ன? சுவாமி சொல்லுங்க. அதாவது சுவாமி உளிவி திருமணம் ஒரு மங்களகரமான நாடகம். உளிவி திருமணம், சண்டை, நல்லாரவான் பிறப்பு. அப்படியா? இந்த நாடகத்தில் நீங்க யாரு? இந்த உளிவி திருமணத்தில் நான் யார் தெரியுமா? சொன்னா தெரியுங்க.
திசையா ஐயா, உங்களுடைய பெயர் என்ன? யார் நீங்கள்? நெத்தியிலே நாமம், கையிலே பட்டை, கழுத்தில் கொட்டை, கீழே 3 கொட்டை. யார் நீங்க? என்னை பார்த்தால் உனக்கு எப்படி தெரிகிறது? உங்களை பார்த்தால் ஒரு தெய்வீக பக்தி போல் எனக்கு வருது. திசையா சத்தமா பேசு. நான் யார்? நீங்க யார்? என்னுடைய பேர் என்ன? ஆமா. திருவள்ளுவர் கேட்டது கேட்டீங்க. என்னன்னு சத்தமா பேசு. எதை முன்னிட்டு வந்திருக்கிறேன் யாரு? நண்பா? உங்களால் இன்று என்ன நடக்க போகிறது? உலகத்தில் ஓர் நொடிக்குள் சுற்றி வரக்கூடிய என்னுடைய பெயர் ஆமாம், நாரத மகாமுனிவராகும். அடாடாடாடா. உங்க பெயர் நாரத மகாமுனிவர். நாரதன்னு சொல்றீங்களே, உங்களுடைய தாய் தந்தை யாரு சுவாமி? நண்பா, யார் நீங்க? இந்த நாரதனை பெற்றெடுத்த தாய் தந்தைகள். தாய் தந்தைகள் யாரு? எப்பேற்பட்டவர்? சொல்லுங்க. நாரத முனிவராக இருந்தாலும் நாரதரை பெற்றெடுத்த தாய் தந்தைகள் யார்? யார் சுவாமி? என்னையும் எதிர்த்து என்னுடைய தாய் தந்தை யாரு? அப்பா அம்மா யாரு? உலகத்தை படைக்கக்கூடிய சரி, என்னுடைய தந்தையின் பெயர் சதுர்முகம் படுத்த பிரம்மதேவன். பிரம்மதேவன். உண்மை. சரிங்க. பிரபுதேவன் அல்ல, பிரம்மதேவன். பிரம்மதேவன். அப்படி பிரம்மதேவனாக இருந்தாலும் உங்களுடைய தாய்? என்னுடைய தாய் கல்விக்கரசி. சரி. என் தாய் நாவில் குடியிருப்பாள். பெயர் என்ன சுவாமி? கலைவாணி சரஸ்வதி. என்ன உங்க அம்மா பேரு கலைவாணி சரஸ்வதி. சரி சரிங்க. அப்படி சரஸ்வதின்னு சொல்றீங்க. ஒரு கடவுளுக்கு மகனாக பிறந்து விட்டு ஏன் இப்படி இப்படி கோலம்? இந்த கோலம் எதற்காக? கழுத்தில் கொட்டை, கையெல்லாம் விபூதி பட்டை, இப்படி இந்த லாக்டவுன்ல உனக்கு ஒரு சட்டை கூட உங்க அப்பா அம்மா எடுத்து கொடுக்கல? இப்படி சட்ட துணி இல்லாம இருக்கிற ஒரு தேவனுக்கு மகனாக பிறந்து ஏன் இந்த கோலம் உங்களுக்கு? ஏன் எனக்கு இந்த நிலை தெரியுமா? சொல்லுங்க சுவாமி. நண்பா, நான் 5 சிறு வயது அறியாத பருவம். சரிங்க. புனித பருவமாக இருக்கும் பொழுது தினந்தோறும் மலர்களை கொண்டு வந்து என்னுடைய தாயின் தந்தையை பாதத்தை பணிவது வழக்கம். சரிங்க. ஒரு நாள் தருணத்தில் என்ன நடந்தது தெரியுமா? நண்பா, யா நான் மலர் எடுக்க நந்தவனம் சென்றிருக்கும் பொழுது அங்கே சிறுபாலர்கள் எல்லாம் விளையாடி கொண்டிருந்தனர். அந்த விளையாட்டில் மதிமயங்கி நான் நின்று கொண்டிருந்தேன். அப்புறம் காலையில் போனவன் மாலை நேரம் ஆகிவிட்டது. உடனே என்ன செய்தேன்? மலரெடுக்க மறந்து விட்டோமே அப்படி என்று காலதாமதம் ஆகிவிட்டது. அப்படி என்று சீக்கிரம் ஓடினேன். என்னுடைய தாயின் தந்தை இடத்தில் ஒரே ஒரு சின்ன பொய் தான் சொன்னேன். பொய்? ஆமா. சின்ன பொய்யா? ஆமா. சரி, என்ன பொய் சொன்னேன்? என்ன பொய் சொன்னீங்க? அப்பா, கானகத்தில் மலர்கள் பூக்கவில்லை. பூக்கள் பூகல, மலர்கள் மலரவில்லை. மலர்கள் மலரவில்லை. மலரவில்லை. மலரை தேடி சென்றேன், எங்கேயும் மலர்கள் இல்லை. அப்படி என்று ஒரு சிறிய பொய்யதான் சொன்னேன். உடனே என்னுடைய தந்தையார் ஞானதர்சியில் பார்த்து
இவன் சின்னஞ்சிறு வயதில் இப்படி பொய் சொல்கிறானே, பெரியவனான பிறகு நிறைய பொய் சொல்லுவான் அப்படின்னு சொல்லி சொல்லி இப்படியே விடக்கூடாது என்று சொல்லி அப்பா என்ன செஞ்சார்? எனக்கு எப்படி சாபம் சொன்னார் தெரியுமா? எப்படி? நாளொன்றுக்கு ஆமா நீ பொய் பேசாத விட்டால் விட்டேனா உன் வயிறோ பானை போல் உப்பிரும் ப்ரோ. உன் முதுவோ மூட்டை சுமக்கும், உன் தலையோ 1000 துக்காக வெடிக்கும் என்று சாபத்தை அளித்தார். பாவம் பாவம் பாவம். அப்புறம் நந்தா, ஐயா அப்படி நான் சாபத்தை பெற்று நான் கலகத்தை செய்து கொண்டிருக்கிறேன். காலம் செய்திருந்தாலும் அதாவது உங்களுக்கு பிள்ளையே கிள்ளி விட வேண்டும், தொட்டிலையும் ஆட்டணும். உங்களோட வேலை. ஆமா. சரி. அதாவது நாரதன் கழகம் தடி, அதாவது பாம்பு அடிச்சா பாம்பு தாக்க கூடாது, தடியும் ஒடிக்க கூடாது, நன்மையில முடியணுமா? நன்மையில முடியணும். ஏசாமி, உங்களுக்கு உங்க பெயர் இன்னொன்னு கேள்விப்பட்ட. உங்கள் பெயர் என்ன? கலத புலன்னு சொன்னாங்க. கலக பெரியோர். கலக பிரியோனா? சரி சுவாமி. அது ஏசாமி, அப்படி கலக பிரியன்னு சொல்றீங்களே, இன்னைக்கு உங்களுக்கு கலகம் இருக்குதா இல்ல? நண்பா, ஐயா, என்னுடைய வயிறோ ஒப்புகிறது, ஐயோ, முதுகோ முட்டி சுமக்கிறது, என்ன சாமி சொல்ற? தலையா 1000 துக்காக வெடித்து உருவாக்குகிறது. ஐயோ ஐயோ, வாங்க சாமி. நான் என்ன செய்ய வேண்டும்? கலகங்கள் வேண்டும். கல் கல்லு கல்லு. ஆமா, கலகம் தானே கேட்டேன். டாக்டர்ல ஒன்று கட்டி போட்டு உதவுன்னு உதைப்பாங்க, போலீஸ் வர சொல்லுவாங்க. போட்டு இதாடா கலகம் கேட்டா? இந்த கலகம் இல்லை. அப்புறம் என்ன தாயால போடு. நானே போட்டு கொண்டு வர்றேன். கலகம் என்றால் இது கலகம் அல்ல. உங்க தாத்தா கொடுத்திருக்கிறாரே இந்த கொட்டை. ஜெபமாலையை ஜபித்தால் கலகம் இருக்கும் இடம் எங்க இருக்கிறது தெரியும். ஓகே பண்ணுங்க. ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. ஏய், நாராயண நாராயண. சாமி வந்துருச்சா? கலகங்கள் டெம்போக்கு முன்னாடி போய் இருந்துட்டு வந்திருப்போம். இங்க அசிங்கமணி போட துணியெல்லாம் ஊத்தி போட்டு வந்திருப்போம். நீ தானே பீ வந்துருச்சா? இல்லப்பா, கலகங்கள் கிடைத்து விட்டது. சாமி கலகமா? ஆமா. இன்னைக்கு கலகம் எங்க இருக்குது நம்மளுக்கு? எங்க இருக்கிறது? எங்க சாமி? பாதாள லோகத்தை ஆளக்கூடிய நாகராஜன் இடத்தில் கலகங்கள் இருக்கிறது. இப்ப உடனே நாகராஜனை பார்க்க போகணும். ஆமா. வாங்க போலாம். உடனடியாக நாகலவும் தேடி செல்வோம். வாங்க சாமி.
நாடிக்குள் சுற்றி வரும் உலக சஞ்சாரி அல்லவா? உங்களுடைய திருவடி வாதத்தை இந்த நாகராஜ மன்னன் பணிந்தேன் சுவாமி. நாகராஜா, என்னுடைய பாதத்தை பிறந்தபடியால் இந்த பரந்த பூலையில் சீரும் சிறப்புமாக வாழ்ந்திருப்பாய். ஆண்டவன் கொடுத்த ஆசீர்வாதம் அல்லவா? ஆண்டவனே, இருந்தாலும் நம்ம வீட்டுக்கு ஒரு உறமுறை வருதுன்னா வந்த உறமுறை ஏன் வந்தேன்னு கேட்க கூடாது. ஆனா கேட்காம என்னால என் மனதுல கேட்காம இருக்க முடியல. இருந்தாலும் நண்டு இல்லாத குளம் இல்ல, நாரதம் செய்யாத கலகம் இல்லை என்று பழமொழி உண்மைதான். இருந்தாலும் என்னை தேடி வந்திருக்கிறாயே, என்ன விஷயம்னு நான் தெரிந்து கொள்ளலாமா சாமி? நாகராஜமன்னா, நான் உலகத்து ஒரு நொடிக்கு சுற்றி வரக்கூடிய நாரத மகாமுனிவர். சரி, இருப்பினும் சுற்றி வரும் பொழுது பாதாள லோகத்தில் அழுகுரல் சத்தம் கேட்டது. என்ன நடந்தது சுவாமி? எனக்கோ நீண்ட நாள் பகைவன் அர்ஜுனன். காண்டா வனத்தை எரிக்கிற போது என்னுடைய சர்ப்ப இனத்தை எல்லாம் அழித்தவன். அதனால அவன் எப்போ நான் பார்ப்பேன், எப்போ அந்த அர்ஜுனோட படிப்பேன் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன். நான் என்னுடைய மக உளிபி பாடம் படிக்கிற போது அந்த அர்ஜுனனுடைய பேரையும் புகழையும் படித்து அவன் மேல நான் ஆசை கொண்டேன். நான் திருமணம் என்று செய்தார் பூலோகத்து வாசி பாண்டுகுந்தி மைந்தன் பாண்டவர்களிலே நடுபிறந்த நாயகன் அந்த அர்ஜுனனைத்தான் திருமணம் செய்யணும்னு என்னிடத்துல உரைத்தால் அவன் நீண்ட நாள் பகவனாச்சேன் என்று சொல்லி என் மகளை திருமணம் அவனை செய்யக்கூடாது என்று அடித்தேன். அதனால அழுது கொண்டிருந்தான். அதனால அவன் நீண்ட நாள் பகைவன், எப்படி அவனுக்கு திருமணத்தை செய்ய முடியும்? நாகராஜமன்னா, இப்படி உனக்கு இருப்பது ஒரே ஒரு மகள். ஆமா, அவளை இப்படி சித்திரவதை செய்தால் அவள் கதி என்னதான் ஆகும்? ஆனாலும் அதற்கு ஒரு நிபந்தனை இருக்கிறது. அவனை திருமணம் செய்யாம தடை பண்ண நிபந்தனை இருக்கிறதா? அர்ஜுனனை அடியோடு மறப்பதற்கு என்னிடத்தில் ஒரு யோசனை இருக்குது. ஆண்டவனே, அப்படி ஒரு யோசனை இருந்தால் சொல்லுங்க. ஆனா எக்காரணத்தை கொண்டு இந்த அர்ஜுனோட அவர் திருமணம் செய்யக்கூடாது. ஆமா, நான் சொல்கின்ற வார்த்தை, அர்ஜுனனை அடியோடு மறந்து விடுவாள் உன்னுடைய மகள். அப்பேற்பட்ட ஒரு யோசனை இருந்தால் என்னிடத்துல சொல்லுங்கள். நீங்க சொல்ற பிரகாரம் நான் நடந்து கொள்கிறேன். நந்தவனத்தில் உனக்கு ஒரு தெப்பக்குளம் இருக்கிறதா? பகர்தை என்ற தெப்பக்குளம் இருக்கிறது. பகர்தை என்ற தெப்பக்குளம் இருக்கிறது. ஆமா, அந்த பகர்தை என்ற தெப்பக்குளத்தில் உன்னுடைய மகள் மூழ்கி எழுந்தால் அர்ஜுனனை அடியோடு மறந்து விடுவாள். பகர்தை என்ற தெப்பக்குளத்தில் 48 நாள் ஒரு மண்டல பூஜை தினந்தோறும் காலைய மாலையம் தவறாதபடிக்கு ஒழுகி எழுந்து பூஜை செய்தா அர்ஜுனன் அடியோடு மறந்துடுவாள். 48 நாள் கபடி பூஜை செய்ய வேண்டும். அந்த பகர்தை என்ற தெப்ப குளத்தில் மூழ்கி இருந்தால் அர்ஜுனனை அடியோடு மறந்து விடுவாள். அப்படியா? ஏன் பிடித்து அடித்துக் கொள்ள வேண்டும்? ஆகட்டும் சாமி. அப்படியே என்னுடைய மகளை பூலோகத்தில் இருக்கும் பகர்தை என்ற தெப்ப குளத்துக்கு அனுப்பி காலைய மாலைய தவறாத குளித்து நான் 48 நாள் ஒரு மண்டல பூஜை செய்ய சொல்றேன். அந்த அர்ஜுனனை மறந்தால் போதும். ஆனால் ஒரு விஷயம், எப்படி? பகர்தை என்ற தெப்ப குளத்தில் முழுகி வந்தால் உன்னுடைய ஆசைப்பட்ட கணவனை நான் திருமணம் செய்து வைக்கிறேன் என்று சொல்லி அனுப்ப வேண்டும். அவளிடத்தில் ஒரு பொய்யை சொல்லி அனுப்ப வேண்டுமா? ஆமா. ஆகட்டும் சாமி, அப்படியே நான் சொல்லி அனுப்புகிறேன். அப்படியே ஆகட்டும். ஆகட்டும், வந்த வேலை முடிந்தது, சென்று வரட்டும். நீ உங்களால அந்த அர்ஜுனனை திருமணம் செய்யாத தடையாச்சு, அதுவே எனக்கு போதும். நாராயண நாராயண. சாமி, நாரதன் வந்தா கலகம் செய்வார் என்று நினைத்தேன். ஆனா இன்னைக்கு நம்மளுக்கு நல்லது சொல்லிட்டு போயிருக்கிறான். நல்லது செய்திருக்கிறார். ஏன் சாமி, இது தெரியாம நம்ம பிள்ளைய போட்டு அடிச்சு விட்டோமே. அதனால மகளை வரவழைத்து இதுக்கு மேலேயாவது கோவப்படாம பாசமா பேசுங்க. ஏப்பா, இதுக்கு மேல நான் பாசமா தானே பேசியாகணும். அதனால பகலை தெப்ப குளத்தில் அனுப்பி காலைய மாலைய தவறாதபடிக்கு குளித்து ஒரு மண்டல பூஜை செய்ய சொல்ல வேண்டும். கூட்டிட்டு வரட்டுமா? நானு சீக்கிரம் அழைத்து வா. இங்க இருங்க. தேவதை அப்படி சொல்ல. அழுவாத சாமி, குஞ்சல்ல எரியுது. அழுவாத சாமி, வலிக்குதான். சரி வலிச்சுக்க. யார் அடித்தா? உன் தந்தை தானே? நான் தானே அடிச்சேன். அதனால நீ கோவப்பட வேண்டாம். என்னவோ ஆசைப்பட்டது ஆசைப்பட்ட நாய் நக்கன சட்டியை நாயோட தள்ளு. அதனால
நீ என்ன செய்ய வேண்டும்? அர்ஜுனனை தானே திருமணம் செய்யணும். டேய் எதுக்குடி அது ஒரு புருஷன் புள்ளா கோயில் சுத்தணும்டா? எங்கடா நான் பிரச்சனை கட்டின புள்ளையா கோயில் சுத்துறதுக்கு? கல்யாணம் பண்ணினா அப்படிதான் ஆகும் உனக்கு. அப்படி நீ அர்ஜுனனை திருமணம் செய்ய வேண்டும் என்றால் பூலோகத்துல பகர்வி என்ற தெப்பக்குளம் இருக்கிறது. காலையும் மாலையும் தவறாத 48 நாள் ஒரு மண்டல பூஜை. சொன்னீங்க. ஆமா, தவறாம செய்யணும். குளித்து பூஜை செஞ்சு வந்தா நீ ஆசைப்பட்ட கணவன் அர்ஜுனனையே நான் திருமணம் செய்து வைக்கிறேன். நிச்சயமாக செய்வேன். எங்க அப்பன் நல்லா படி. உங்க அப்பனா இவன் யாருன்னு எனக்கு தான் தெரியும். எவ்வளவு பாசமா சொல்றாரு பாத்தியா? யாரு உங்க அப்பாவா? சந்தோஷம் அந்த சந்தோஷம். பூலோகத்தில் இருக்க அர்ஜுனை பார்ப்பதென்றால் 48 நாள் கௌரி பூஜை செய்தால் அவர் ஏன் திருமணம் செய்து வைக்கணும்னு சொல்லியிருக்கிறார். எங்க அப்பா நல்லப்பா நல்லப்பா. உங்க அப்பா பாம்பு. அதனால காலையும் மாலையும் தவறாத பகர்வி என்ற தெப்பக்குளத்துல குளிக்கணும். தலையோட நீராடி பூஜைகளை நடத்தணும். அப்படி நடத்தி வந்தால் நான் நிச்சயமா அர்ஜுனனுக்கே திருமணத்தை செய்து நாங்க போய் கல்யாண வேலை செய்யறோம். நீ போய் எல்லாத்தையும் கூட்டிட்டு வந்து குளிப்பாட்டு. என்ன குளிப்பாட்டுறதா? குளிச்சிட்டு பூஜை போடு. என் மகளை கூட்டிட்டு போவோம். போலாம். எங்கடா சாமி நீயே அனுமதி பகர்வி என்ற தெப்பக்குளத்துக்கு. சரி இப்ப நாங்க போயிட்டு வரோம். போய் வா. போய் வா. ஏய் அம்மா எங்க தாதிக்கு அடுத்து வந்துட்டாளா? இல்ல இல்ல வௌத்தால் போயிடுச்சா. சரி 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 சாவுட்டு விடு. ஏய் அதாவது என் தந்தையார் சொல்லி இருக்கிறார். ஏய் வாடா பெருமாளே. அதனால இப்ப நம்ம பாதாள லோகத்தில் இருக்கிறோம். இந்த பாதாள லோகத்தை விட்டு நம்ம பூலாக போகணும் அல்லவா? புறப்பட்டு பார்க்கலாம். வாங்க. பூலாக கண்ணை தேடி பூலோகமா? இல்ல கரெக்ட் ஒரு பெருமா கோயில். அது எனக்கு தெரியாத கரெக்ட் ஒரு பெருமா கோயில்னு என்னன்னா கேக்குறாங்க. ஏமா அங்க என்ன உங்களுக்கு என்ன நியாயம்? இங்க பாரு நியாயம் பேசுறாங்க. உங்க பாட்டு கம்முனு தேவடியா. இதான் பகுதி என்ற தெப்பக்குளம். இந்த பகிரண்டு தெப்பக்குளத்தில் நம்ம குளிச்சு நீராடி பூஜைகள் செய்யணும் அல்லவா? சரி நான் இப்ப புறப்பட்டு போகலாம். நானும் பொறுத்துறேன். அப்புறம் பண்ணிக்கலாம். புறப்பட்டு முதல்ல குளிச்சு நீராடலாம். குளிக்கலாம். புறப்பட்டு போகலாம். இந்த குளத்தில் குதிச்சு நீராடுவோமா? நீ வளர்ச்சன முடிச்சவன யாரு தம்பி? நாடு கேட்டு வந்தீங்க. உலகத்தை ஒரு நொடிக்கில் சுற்றி வரக்கூடிய நாரத மகாமுனிவர் என்னுடைய பெயர். நீங்க தான் நாரத முனிவரா? திரு புகுணத்தை ஒரு நொடிக்குள் சுற்றி வரக்கூடிய நாரத முனிவரா? சுவாமி உங்கள் பாதத்துக்கு 1000 கோடி மலர் கொட்டி நமஸ்காரம் செய்தீர். நமஸ்காரம் சுவாமி. உழுவி ஐயா இங்கே என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? அதாவது பகிர்ந்து என்ற குளத்தில் குளித்து நீராடலான்னு சொல்லி நான் இந்த பகிர்ந்து என்ற குளத்தில் குளித்து நீராடி அந்த சிவனார் பூஜை செய்து வந்தால் நான் மனதில் நினைத்தோரை திருமணம் செய்து வைக்கிறேன் என் தந்தையார் சொல்லியிருக்கிறார். அவங்க அப்பா சொல்லியிருக்கிறாங்க. அப்படியா? அதனால எங்க அப்பாவோட வார்த்தை கேட்டு அந்த குளத்தில் குளிச்சு நீராடலான்னு வந்திருக்கிறேன். யாரை மனதில் நினைத்துக் கொண்டிருக்கிறாய்? அரசுண்ணி அர்ஜுன மன்னன். பூலோகத்தில் வந்த அர்ஜுனையே ஆசைப்பட்டேன். அவரை திருமணம் செய்வதற்காகவே இந்த பகிரண்டு குளத்தில் குளித்து நீராடலான்னு வந்திருக்கிறேன். அப்படி சொல்ல. அப்படியா? இந்த பகர்தை என்ற தெப்ப குளத்தில் நீ குளித்து நீராடினால் அர்ஜுனனை அடியோடு மறந்து விடுவாய். சொல்றீங்க என் தந்தையார் சொன்னார் குளிச்சு நீராடினா அந்த அர்ஜுனையே நீ திருமணம் செய்துக்கலாமான்னு சொன்னார். இந்த பகிர்ந்து குளத்தில் குளிச்சால் இந்த அர்ஜுன் மேல இருக்கிற ஆசையே மறந்து விடுவனா? பாத்தியா உங்க அப்பா சரியான திருட்டு புண்டா. டேய் 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 நீ பேசாதறப்பா, நீ அமைதியா இரு. அதனால
நீ ஆசைப்பட்ட கணவனையே திருமணம் செய்ய வேண்டும் என்றால் இந்த பகர்வை என்ற தெப்ப குளத்தில் நீராடவே கூடாது. வேற என்ன பண்ணணும்? இந்த 12 குளத்தில் நீராடக்கூடாதா? சரிங்க. இது உன்னுடைய தந்தையார் செய்த சூழ்ச்சி. அப்படி மீறியும் குளித்தால் நீ அர்ஜுனனை மறந்து விடுவாய். அதனால் இந்த பகர்வை என்ற தெப்ப குளத்தில் சுற்றிலும் விளையாடி கொண்டிரு. நான் அர்ஜுனனோடு வருகிறேன். உனக்கே திருமணம் செய்து வைக்கிறேன். என் தந்தையார் அர்ஜுனனை மறக்கணும்னு சொல்லி இந்த குளத்தில் குளிக்க சொன்னார். நான் அர்ஜுனையே திருமணம் செய்யணும் மனதால் நினைச்சிருக்கிறேன். நல்ல நேரத்தில் வந்து தகுந்தோசனை சொன்னீங்க சுவாமி. நீங்க போயிட்டு வாங்க. யார் அங்கே? நண்பர்களே, நல்ல செய்தி கொண்டு வந்த நாரதனுக்கு கொஞ்சம் பொண்ணு மருந்து தள்ளி விடுறா. அம்மா, என் தந்தையார் ஆரம்பத்தில் அடித்தார். பையன் பாத்தியா? ஒப்பனை கொஞ்சறான். இப்ப நீ பகல் அப்படிங்கிற வர கோவன் வரமாட்டேங்குது. அவனை பத்தி உனக்கு தெரியல. சரி சொல்லு, இப்ப என்ன பண்றதுனால இந்த குளத்தில் குதிக்க கூடாது. சிவனார் பூஜை செய்து நம்ம சிவனை பூஜை செஞ்சுக்கிட்டு இருக்கணும். அந்த நாரதனே அந்த அர்ஜுன மன்னனை கூட்டிட்டு வரணும்னு சொல்லி இருக்கிறார். 48 நாள் பூஜை மட்டும் செய்யலாம். இந்த குளத்தில் குளிச்சு நீராடவே கூடாது. குளிக்கவே கூடாதுங்கிற. ஆமா, சரி கொண்டு போகலாம். போய் பூஜை செய்யலாம். போட செய்ய வேண்டும் என்று மதுரை என்ற தெப்ப குளத்தில் இப்பொழுது அதாவது உறுதியாகப்பட்டவள் 48 நாள் பூஜை செய்ய இந்த பிரகாரம் இப்படி இருக்க இப்பொழுது கிருமி நாசினி வருவிதம் காணுங்க. என்னடா பேரு? கிருபராஜசி. இப்பொழுது ஆர்ப்பாட்ட கிருபதி ராட்சசி வருவிதம் காண்க.